இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறுக்கு உங்களை அழைக்கின்றேன். கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவர் இம்மானுவேலாக இருக்கிறார் என்கிற தியான கருத்தோடு இந்த வாரத்தை தயாரித்து கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு நாம் நம்மையே உட்படுத்தி கொண்டாட அழைக்கப்படுகிறது. இந்த கருத்தை விசுவாசத்தினால் வரும் கடவுளின் திட்டம் மற்றும் யோசேப்பின் நீதி என்ற இறையியல் பார்வையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் வாசகம் ஏசாயா தீர்க்கதரிசி 7 அதிகாரம் 10 முதல் 14. இம்மானுவேல், கடவுளின் மனித உருவம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ கருவுற்றிருக்கும் இளம்பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். இங்கு இம்மானுவேல் என்ற வார்த்தை தான் நமது விசுவாசத்தின் அடித்தளமாக இருக்கிறது. இது இறையியல் பார்வையாக இருக்கிறது. அது வெறுமனே ஒரு பெயர் அல்ல, அது ஒரு மீட்பு, அது வரலாறு. மனிதன் தனது பாவங்களுக்காக தனித்து விடப்பட்டாலும் கடவுள் அவனை ஒருபோதும் விடவில்லை என்பதை இந்த இம்மானுவேல் என்கிற பெயர் உணர்த்துகிறது. வரலாற்று பின்னணியை நாம் பார்த்தோம் என்றால், ஆகாச அரசன் தனது அரியணை பகைவரைகளிடம் விளக்கும் பயத்தில் இருந்தான். மனித பலத்தை மட்டுமே நம்பி அவனிடம் இறைவாக்கின ஏசாயா, மனித பலம் அல்ல, கடவுள் உம்மோடு இருக்கிறார், அவரை அடையாளம் கொடுப்பார் என்று கூறுகிறார். இஸ்ராயல் வரலாற்றில் கடவுள் எப்போதும் ஒரு அடையாளத்தை கொடுத்து கொண்டே இருந்தார், உணர்த்தினார். ஆனால் இங்கே கொடுக்கப்படும் அடையாளம் ஒரு இளம்பெண்ணின் கருவுறுதல், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இது நம் ஆண்டவர் மனித வரலாற்றில் நேரடியாக தலையிடுகிறார் என்பதை காட்டுகிறது. கடவுள் நம்முடன் இருப்பது என்பது ஒரு ஆன்மீக உணர்வு மட்டுமல்ல, அது இயேசுவின் உருவம் பெறும் ஒரு நிஜமான உண்மையாக இருக்கிறது. நிகழ்வை கூறுவார்கள், அடிக்கடி நாம் பேசியிருக்கிறோம். ஒரு பிரபல இறையாளர் ஒரு முறை ஒரு முதிய பெண்ணிடம் சென்று, அம்மா, கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள் என்று கேட்கிறார். அந்த பெண் தன் கையில் இருந்த விவிலியத்தை காட்டி, இந்த வார்த்தைகள் நம்புவதற்கு மேலானவை, ஆனால் நான் இந்த வசனத்தை விட நான் என் வாழ்வின் சோதனைகளை திரும்பி பார்க்கும்போது தான் அவர் என்னோடு இருப்பதை இன்னும் ஆழமாக உணர்கிறேன். எனக்கு பெரிய அளவில் அற்புதங்கள் நிகழவில்லை, ஆனால் நான் உடைந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் என்னை தாங்கிக் கொண்டாரே அவர், அதுவே நான் அவரோடு இருப்பதற்கான அசைக்க முடியாத அடையாளம் என்கிறார். நம்முடைய வாழ்வில் இருண்ட பயந்த தருணங்கள் தான் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதனுடைய நிஜமான அடையாளங்கள். அன்புக்குரியவர்களே, யாரோ எழுதிய வார்த்தைகள் மட்டுமல்ல, நம் வாழ்வினுடைய அனுபவம். நற்செய்தி அடிக்கல் என்ன? இயேசு கிறிஸ்துவே மனித இயல்பின்படி இவர் தாவீதின் மரபில் பிறந்தவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராய் வல்லமையோடு கடவுளின் மகன் என நிலைநாட்டப்பட்டவர் என்கிற செய்தியை கொடுக்கிறது. புனித பவுல் நற்செய்தியின் உண்மையான வரையறையை இங்கே கொடுக்கிறார். நற்செய்தி என்பது ஒரு செய்தி அல்ல, அது ஒரு நபர், இயேசு கிறிஸ்து. மெசியாவின் 2 இயல்புகளை நாம் பார்க்கிறோம். இயேசுடைய பிறப்பின் ஆழமான இறையலை அங்கு பவுல் உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஒன்று மனித இயல்பு, இன்னொன்று மீட்பின் செய்தி. அவர் தாவீதின் மரபில் பிறந்தவர், இஸ்ராயலின் பழைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். தெய்வீக இயல்பு என்ன? அவர் தூய ஆவியால் வல்லமையோடு கடவுளின் மகன் என நிலைநாட்டப்பட்டவர். மனித இயல்பு, தெய்வீக இயல்பு என 2 இயல்புகளை பார்க்கிறோம். அதன் வழியாக மீட்பின் செய்தி என்ன? இயேசுவின் இந்த 2 இயல்புகளில் ஒன்றிணைவுதான் நம்முடைய இரட்சிப்பின் அடிப்படை. கடவுளின் மகனாய் இயேசுவே மனிதனாகி நம் கடவுளின் பிள்ளைகளாக உயர வழி அமைக்கிறார். இதுவே கிறிஸ்துவ வாழ்வின் உச்சக்கட்ட அமைப்பு. விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல், அதாவது obedience of faith என்று சொல்கிறோம். அதை நற்செய்தியில் பார்க்கிறோம். நீதிமான் யோசேப்பின் அமைதியான கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். அவருடைய கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது ஆண்டவரின் தூதர் காட்சி அளித்து, யோசேப்பே, மரியாவை ஒரு மனைவியாக ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். கிறிஸ்துவின் பிறப்பு நிகழ அன்னை மரியாவினுடைய இதோ ஆண்டவரின் அடிமை என்ற கீழ்ப்படிதல்
முக்கியமோ அதே அளவு யோசேப்பின் அமைதியான விசுவாசமிக்க கீழ்ப்படிதலும் முக்கியம். அஞ்ச வேண்டாம் என்கிற வார்த்தையை கேட்டபோது அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இது யோசேப்பினுடைய நீதியாக பார்க்கப்படுகிறது. யூத சட்டப்படி மரியாவின் நிலை அவருக்கு ஒரு சிக்கலை, பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கலாம். யோசேப்பு நேர்மையாளர், ரைச்சியஸ் மேன் என்பதால் அவர் சட்டத்தை மீறவும் விரும்பவில்லை, ஆனால் மரியாவை அவமானப்படுத்தவும் விரும்பவில்லை. அவர் தேர்ந்தெடுத்தது அன்பின் நீதி, the justice of love, the justice of love. மறைவாக விலக்கி விடுவது என்று நினைத்தார். ஆனால் கடவுளின் தலையீடு, யோசேப்பின் குழப்பமான இருண்ட இரவில் கடவுளின் தலையீடு வருகிறது. தூதர் வந்து திட்டத்தை தெளிவுபடுத்துகிறார். மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று சொல்கிறார். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய் ஆவியால் என்பதை அவர் உணர்த்துகிறார். எனவே முழுமையான கீழ்ப்படிதல் அங்கேயும் நடக்கிறது. யோசேப்பு விழித்தெழுந்து எந்த கேள்வியும் கேட்காமல், ஏன் எப்படி என்றெல்லாம் விவரிக்காமல் தான் கனவில் கண்டபடியே செய்கிறார். இதுவே திருவருகை காலத்தின் உச்சக்கட்ட மனநிலை, நம்பிக்கையின் உச்சக்கட்ட மனநிலை. மனித காரணங்கள் தோல்வியடையும் போது கடவுளின் வார்த்தையில் முழு விசுவாசம் வைப்பதுதான் உச்சக்கட்ட மனநிலை. இன்னொரு நிகழ்வை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு ஏழை சிறுவன் தன் தந்தையிடம் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். இருட்டில் ஒரு பாலம் வருகிறது. ஆற்றின் நீரில் சத்தம் பயங்கரமாக கேட்கிறது. சிறுவன் நடுங்குகிறான். அப்பா, எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த இருட்டில் இந்த ஆழமான பாலத்தை கடக்க முடியுமா என்று கேட்கிறான். அதற்கு அவர், மகனே, என் கையை பிடித்துக்கொள், பயப்படாதே, பயப்படாதே. கண்ணை மூடி என் கையை உறுதியாக பிடித்து நடந்தால் நீ பாதுகாப்பாக மறுகரை அடைவாய் என்கிறார். சிறுவனும் அப்படியே செய்கிறார். யோசேப்பே அதே நிலையில் தான் இருக்கிறார். அவருக்கு எதிர்காலம் தெரியாது. சமூகத்தின் பழிச்சொல்லோ அல்லது நிறைவேறப் போகும் இறைவனின் திட்டமோ அவருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவர் பயத்தை தாண்டி விசுவாசத்தின் கையை பிடித்துக் கொண்டு கடவுளின் தலையை நிறைவேற்றுகிறார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் பிறப்புக்கு சில நாட்களே உள்ள நிலையில் நாமும் நம் வாழ்வில் குழப்பங்கள், பயங்கள் அல்லது சின்ன சிற்றறிவுக்கு எட்டாத இறை திட்டங்கள் வரலாம். அதை விசுவாசத்தின் அடையாளமாக மாற்றுவோம். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதியான வார்த்தையில் நம்பிக்கை வைப்போம். நீதிமான் யோசேப்பை போல நம் கேள்விகளை அமைதியாய் கடவுளின் கையில் வைத்துவிட்டு அஞ்சாமல் மகிழ்ச்சியோடு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் பிறப்புக்கு நம்மை தயார் செய்வோம். திருவருகை காலம் 4ஆம் வரையினுடைய நேர்மையின் செயல் வடிவம் யோசேப்பின் விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிக்க போகிற போது, இந்த இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான வாக்குறுதிகளை கொண்டாடும் அதே வேளையிலே இந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய ஒரு மௌனமான கதாநாயகன் யோசேப்பின் வாழ்விலிருந்து நீதி, தி ஜஸ்டிஸ், நேர்மை, தி ரைச்சியஸ்னஸ் என்கிற வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிப்போமா? இது நீதி, நேர்மை என்ற வார்த்தைகள் இன்று வெறும் சட்ட நூல்களில் சொற்களாகவோ அல்லது மேடைகளில் பேசப்படும் முழக்கங்களாகவோ சுருங்கிவிட்டன. ஆனால் இது இறை வார்த்தை. அவை மனித வாழ்வில் ஒவ்வொரு செயலிலும், குறிப்பாக உறவுகளிலும் எவ்வாறு வெளிப்பட வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. நேர்மை சட்டத்தை விட அன்பின் குரலுக்கு செவிசாய்த்தால் கணவர் யோசேப்பு நேர்மையாளன் கொடுக்கிறது. நேர்மையின் செயல் வடிவம். மத்திய கட்சியில் யோசேப்பு நீதியுள்ளவர், ரைச்சியஸ் மேன் என்று அழைக்கப்படுகிறார். இது இறையியல் பார்வையில் நேர்மை என்பது கடவுளின் சட்டங்களை அணுவளவும் பிசகாமல் பின்பற்றுவதை குறிக்கிறது. சட்டத்தினுடைய நீதியை குறிக்கிறது. யோசேப்பு சட்டத்தின்படி நடந்திருந்தால் மரியாவை அனைவரும் அறிய அவர் கண்டிக்கப்பட அல்லது தண்டிக்கப்பட ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். இதுவே சட்டத்தின் நீதி. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அன்பின் நேர்மைக்கு அவர் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். யோசேப்பு தன் நேசித்த பெண்ணை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. சட்டத்தின் கடுமையான விளிம்பில் நிற்காமல் இரக்கம், பரிவு மற்றும் கௌரவம் என்ற உயர்ந்த மதிப்புகளுக்கு இடமளித்து மறைவாக விலக்கிவிடத்தான் திட்டமிடுகிறார். செயல் வடிவம் கொடுக்கிறார். இதுவே நீதியும் நேர்மையும் அடையும் செயல் வடிவம். உண்மையான நேர்மை என்பது சட்டத்தை கடைபிடிப்பது மட்டுமல்ல, அந்த சட்டத்தை அன்பின் அடிப்படையில் விளக்குவதும் செயல்படுத்துவதுமாகும். அன்பின் நீதியே மற்றவர்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் நேர்மை. சமகால நிகழ்வை, பழியை தவிர்த்தல். இன்றைய டிஜிட்டல் உலகம் ஒருவரின் சிறு பிழையை கூட உடனடியாக பரப்பப்பட்டு அவர்கள் பொதுவெளியில் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். சைபர் புல்லிங், ட்ரோலிங் என்றெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சூழலில் நாம் யோசேப்பின் நேர்மையை கடைபிடிப்போம்.
ஒருவரை உடனடியாக தவறாக தீர்ப்பிடாமல், அவர்களுக்கு பழிச்சொல் ஏற்படாமல் பாதுகாப்போம். அவருடைய மரியாதை கெடுக்கக்கூடிய செய்திகளை பரப்பாமல் இருப்போம். இதுவே இன்று நாம் யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாய் இருக்கிறது. நீதியை நிலைநாட்டுவோம். எல்லாவற்றின் கடவுளின் திட்டத்தை பின்பற்றுவோம். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அடையாளத்தை இறைவன் கொடுக்கிறார். பவுல் இயேசுவையே நற்செய்தியின் மையம் என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவ இறையிலின் கடவுளின் நீதி, the God's justice என்பது மனிதன் பாவத்தினால் இழந்த சரியான உறவை நிலைநாட்டுவதை குறிக்கும். இந்த நீதியை நிறைவேற்றவே இயேசு வந்திருக்கிறார். அது மீட்பின் நீதி, the righteousness of salvation என்பதைதான் கடவுள் தானே நிறைவேற்ற இயேசுவை நமக்கு இம்மானுவேலாக அனுப்பியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, புனித பவுல் நற்செய்தி என்பது விசுவாசத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலம் கடவுளின் நீதியை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். யோசேப்பின் வாழ்விலும் நீதி இவ்வாறு வெளிப்பட்டது. அவர் தன் சொந்த திட்டங்கள் அனைத்தையும் கைவிட்டு கனவில் கண்டபடியே செய்ததை போல ஒரு நீதிமான் தன் சொந்த திட்டங்களை எல்லாம் சிட்டங்களை விட கடவுளின் மீட்பு நீதியை நிறைவேற்ற தன்னையே கையளிக்கிறேன் என்று ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஒரு இளைஞன் பல வருடங்களாக சேமித்த பணத்தை கொண்டு ஒரு வீடு கட்டும் திட்டத்தில் இருக்கிறான். அவர் மிக துல்லியமான திட்டமிட்டுகிறார். ஆனால் திடீரென அவருடைய சகோதரருக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்கு பணம் தேவைப்பட்டது. இந்த இளைஞர் தன் பல வருட கனவு திட்டத்தையும் சேமிப்பையும் உடனடியாக கைவிட்டு விட்டு சகோதரருக்கு உதவ முன் வந்தார். யோசேப்பு அதே போல்தான் செய்தார். அவர் நேர்மையான திட்டம் மரியாவை பிரிந்து செல்வது, அது அவருடைய திட்டம். ஆனால் கடவுளுடைய திட்டம் இம்மானுவேல் பிறப்பு அதைவிட பெரியது. யோசேப்பு சொந்த நீதியை ஒதுக்கி வைத்துவிட்டு கடவுளின் உச்சக்கட்ட நீதியாக கருதினார். அதை ஒரு கருவியாக்கினார். இதுவே நீதி நேர்மையின் உயர்ந்த செயல்படிவோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, யோசிப்பை போல வாழ்வோம். இந்த நீதி நேர்மை என்ற வார்த்தைகளை நாம் வெறும் சித்தாந்தங்களாக கருதாமல் யோசிப்பின் வாழ்வில் செயல் வடிவம் பெற்ற அன்பின் கீழ்ப்படிதலாக பார்ப்போம். மற்றவர்களை தவறாக தீர்ப்பிடாமல் அவர்களை கண்ணியத்தை பாதுகாக்கும் அன்பின் சட்டத்தை கடைபிடிப்போம். கடவுளை நோக்கிய அளவில் நம்முடைய சொந்த திட்டங்களை காட்டிலும் கடவுளின் மீட்பு திட்டத்தை நம் வாழ்வில் முதலிடத்தில் வைப்போம். எந்த கேள்வியும் இன்றி விசுவாசத்துடன் அவருக்கு கீழ்ப்படிவோம். இவ்வாறு வாழும் போது இயேசுவின் பிறப்பிற்காக நாம் ஆயத்தமாக்கும் நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய இதயங்கள் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை உணரும். அப்படிப்பட்ட அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக நாமும் வாழ இதோ இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்விலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.